இந்த கால வேளையில வந்த யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் நுகங்களை முறிக்கிற அபிஷேகம். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு அதுதான், நுகங்களை முறிக்கிற அபிஷேகம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான செய்தி. எனக்கே ஒரு பெரிய போராட்டம். இந்த செய்தியை நான் ஆயத்தம் பண்ணும்போது வேற செய்திக்கு போயிட்டேன். ஆனால் இந்த செய்தி தான் ஆண்டவர் பேசணும்னு சொல்லி ரொம்ப என்ன பலவந்தம் பண்ணதுனால, சரி நீரே பேசுறதானே, இவ்வளவு வருஷமா நீரே பேச, நான் எழுதிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லி அவர் பேசிட்டே இருந்தார் காதுல, நான் எழுதிக்கிட்டே இருந்தேன். ஆமென், ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்நாளில் உன் தோளின் என்று அவன் சுமையும் அவன் கழுத்தின் என்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். அபிஷேகத்தின் நுகம், அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். அபிஷேகம் சாபத்தை முறிக்கும். அபிஷேகம் கட்டுகளை அறுக்கும். அபிஷேகம் இருளை அகற்றும். அபிஷேகம் வியாதியை சுகமாக்கும். அருமையான அபிஷேகம் மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய வல்லமை உள்ளது. அவரை ஒருவரும் தடை பண்ண முடியாது. அவர் அருமையான தேவனுடைய, அவரால் செய்ய முடியாதது என்று ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் செய்ய முடியும். Glory to God. புதிய ஏற்பாட்டின் சபை விசுவாசிகள் பாக்கியசாலிகள். புதிய ஏற்பாட்டின் சபை அருமையான ஊழியக்காரன் பாக்கியமானவன். புதிய ஏற்பாட்டினுடைய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாக்கியமானவர்கள். பழைய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கு இப்படிப்பட்ட பாக்கியமும் கிருபையும் கிடைக்கவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டின் மோசே மூலமாய் அருமையான ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் மேன்மை என்னவென்றால், இயேசுவின் மூலமாய் சபை கட்டப்பட்டது. இயேசுவின் மூலமாய் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே, அருமையான நீங்கள் மோசே, அவன் எவ்வளவு பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும் அவன் இயேசுவுக்கு நிகரானவன் அல்ல, இயேசுவுக்கு சமமானவன் அல்ல. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார். நம்முடைய ஆண்டவர் நமக்காக கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டது. நம்முடைய ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே நொறுக்கப்பட்டார். ஆகவே அவர் உண்டாக்கின சபையிலே தான் இப்பொழுது நீங்கள் இருக்கிறீர்கள். அருமையான அவர் உண்டாக்கின சபையின் சரீரத்திலே தான் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவர் ஆரம்பித்த சபையில் இருக்கிற மேன்மை என்னவென்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் வசனத்தை கொண்டு ஜனங்களை விடுதலையாக்குகிறார். கர்த்தர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஊழியக்காரனை கொண்டு அருமையான ஜனங்களுடைய கட்டுகளையும் கயர்களையும் அறுக்கிறார். அது மாத்திரமல்ல, சபைக்கு தேவன் அருளின கிருபை மகா பெரியது. சபை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது. ஒருவன் கர்த்தரை ஆராதிக்க வரும்போது என்ன நடக்கும் என்றால், அவன் ஆவி உயிர்ப்பிக்கப்படும், அவன் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும், அவன் சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். உங்களை அறியாமலே உங்களுக்குள்ளே இந்த 3 காரியங்களும் கர்த்தரை ஆராதிக்க வந்து நீங்கள் உட்கார்ந்த நேரத்திலிருந்து உங்களை அறியாமல் இது நடந்து கொண்டிருக்கும். என்ன நடக்கும் என்றால், ஆவி உயிர்ப்பிக்கப்படும், ஆவி பலனடையும், ஆத்துமா பலனடையும், சரீரம் பலனடையும். Glory to God.
இது எல்லாவற்றை காட்டிலும் புதிய ஏற்பாட்டின் சபைக்கு தேவன் கொடுத்தது மேன்மையான பாக்கியம்தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் அதை ஆண்டவர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அதற்கு முன்பதாக முகவுரையாக சில காரியங்களை சொல்லுகிறேன். மனுஷன் பாரத்தினாலே நிரம்பி இருக்கிறான். மனுஷன் சுமையினாலே நிரம்பி இருக்கிறான். மனுஷன் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா கண்ணில இருந்து கண்ணீர் வடிகிறது. ஏனென்றால் அவ்வளவு துக்கம், அவ்வளவு வேதனை, அவ்வளவு பாரம். வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள். பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள். மனுஷனுடைய தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள். தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொட தாங்களே ஒரு விரலினாலும் அதை சுமப்பது. மனுஷங்க அருமையான மதம் சிலரை பாரமாக்கி விடுகிறது. அதான் நிறைய பேர் கடவுளே இல்லைன்னு பேசுறான். ஏன்னா மதம் நிறைய இடத்துல ஜனங்களை பாரமாக்கி விடு. அதுக்குள்ள நான் போக இஷ்டப்படல. மனுஷன் நம்மள ரொம்ப, சிலர் வீட்டுக்காரரு மனைவி எப்படி வச்சுதான் நினைக்கிறீங்க? காலை படுக்க வச்சு எழுந்து காலை வச்சு மிதிக்கிறார். சாப்பிட்டியான்னு கேட்கறது இல்ல. அப்படியே சாப்பாடு இருந்தாலும் ஒரு 6 இட்லி இருந்தாலும் நல்லா சாப்பிட்டுட்டு நீ இல்லையா நீ சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டார். நிறைய பேர் மனுஷங்க மனைவியின் மேல பாரத்தை சுமத்துக்கிறாங்க. இந்த அம்மா என்ன பண்ணும்? பசியா போதும். சில மனைவி புருஷனுக்கு பாரமாயிடுறாங்க. அப்படி இருக்குது. அது கொஞ்சம் ரேர் தான். சிலர் பிள்ளைகள் நமக்கு பாரமாய் மாறி விடுகிறார்கள். பிள்ளைங்க நமக்கு பாரமா மாறுறாங்க. இப்படி ஏதோ ஒரு விதத்துல வேலை செய்யற இடத்துல சில நமக்கு பாரமா போறாங்க. நமக்கு வேலை அதிகமா ஒதுக்கிடுவாங்க. அவங்க வேலையை சேர்த்து நம்ம கொடுத்துருவாங்க. நிறைய இடங்களில அருமையான நம்மை பாரப்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவேளையில தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நான் உன் பாரத்தை லகுவாக்க போகிறேன். உன் பாரத்தின் கட்டுகளை அறுக்க போகிறேன். உன் பாரத்தின் கட்டுகள் உன்னை விட்டு விலகி போகிறது. இப்பொழுது ஆவியானவர் உனக்குள்ளே இறங்கி கிரியை செய்ய போகிறார். கிரியை செய்ய போகிறார். புருஷனா இருந்தாலும் புருஷனை எடுத்துருவார். நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். செங்கல்பட்டுல இருந்து ஒரு ஃபேமிலி இன்னும் மறக்கவே முடியாது. நான் தான் அடக்கம் பண்ண ஒரு டாக்டர். அவரு மனைவியை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க. அந்த அம்மா நர்ஸ். அதுல எனக்கு நிறைய கொடுமை சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல ஒண்ணுதான் எனக்கு மனசு அப்படியே பதிச்சு. வஸ்திரமே இல்லாம வெளியே நிக்க விட்டுருவார். அந்த பேக் சைடு ஒண்ணு. அந்த அம்மா காலையில இருந்து சாயங்காலம் வர துணியே இல்லாம அதுல உட்கார்ந்துருக்கும். விடிய காலையில தான் கதவை திறப்பாராம். ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்கிறார். அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப வேதனைப்படுத்தி. ஒரு மனுஷனே இல்லை இந்த ஆள். தேவனுடைய பிள்ளைகள் அந்த செத்து போன உடனே அந்த அம்மா அவரை முத்தம் கொடுத்த அந்த டெட் பாடி அந்த ஜிக்மர்ல தான் அந்த மார்ச்சரியில அப்படியே கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிச்சு. ரொம்ப நேரமா கிஸ் பண்ணிட்டே இருந்துச்சு. எனக்கு அது புரிஞ்சு கொள்ள முடியல. ஆனா அந்த ஆள் இவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் இந்த அம்மா அவரை நேசிச்சதுதான் அந்த நேசம் என்னாலே மறக்கவே முடியவில்லை. அவர் பேர் இன்னைக்கு ஞாபகம் இருக்கு, அண்ணாமலை அவர் பேர். தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளில் கால வேளையில நுகங்களையும் பாரங்களையும் கட்டுகளையும் அறுக்கும்படியாய் சபையிலே ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறோர். ஒரு பெருமழையின் சத்தம் இந்த கால வேளையில சபையில காட்டப்படும். ஒரு பெருமழையின் சத்தத்தை நீங்கள் காண்பீர்கள். ஒரு பெருமழையின் சத்தம் உங்களை வாழ்க்கையை மாற்றும்படியாய் உங்களுக்குள்ளே இறங்கி கிரியை செய்ய போகிறது. பெருமழையின் சத்தம்.
இன்னும் சில வசனங்களை வாசிக்கலாம். யாத்திராம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே அவர்கள் சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராம்சேம் எனும் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் யோசேப்பு இருக்கும் காலவரையிலும் அவர்கள் அங்கு சுகமாய் குடியிருந்தார்கள். எப்பொழுது யோசேப்பு மரித்து போனானோ அருமையான பார்வோன் அவர்களை கொடுமையாய் வேலை வாங்க ஆரம்பித்தான். இருந்தால் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஹல்லேலூயா. அவங்களுக்கு சாப்பாடு கஷ்டம், வேலை கடினம், உடை சரியான உடை இல்ல, தங்க இடம் இல்ல. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அவர் சத்தம் பரலோகத்தை நோக்கி அருமையான பரலோகத்தில் காட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை பின்பற்றி கண்ணீரோடு கூட வந்திருக்கிற மகளே, ஆராதனைக்கு வரும்போது கண்ணீரோடு கூட தான் வந்தாய், வேதனையோடு கூட வந்தாய், துக்கத்தோடு கூட தான் வந்தாய். ஆனால் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை உண்டு, உன் கட்டுகளை நான் அறுக்கப் போகிறேன். உன் மேல் சுமத்துகிற சுமையை சுமத்துகிற மனிதனை பூமியிலிருந்து நான் எடுக்க போகிறேன். காதா ராக்கா சந்தா ராக்கா பவுனி, நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஆவியானவர் அற்புதங்களை செய்ய போகிறார் உன் வாழ்க்கையில. சமுத்திரத்திற்குள்ளே இறங்கும் போது பார்வோனுடைய சேனையை அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், கர்த்தர் அவர்களுக்காக கிரியை செய்கிறார், கர்த்தர் அவர்களுக்காக அற்புதம் செய்தார். நாம் ஒரு தவறு செய்து விட்டோம். தேவனுடைய ஜனத்தை கொல்லும்படியாய் பின்தொடர்ந்ததுதான் நாம் செய்த தவறு. தேவனுடைய ஜனத்தை அழிக்கும்படியாய் நாம் நினைத்ததே தவறு, பின்தொடர்ந்ததே தவறு. அவர்கள் செங்கடலுக்கு இறங்கினது மகா பெரிய தவறு. அந்த வார்த்தையை வாசிக்கலாம். அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார். ஐயா, அதுதான் உன் வாழ்க்கையில நடக்கும். உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் வாய்க்காது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 38ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல் என்னால் பார சுமை போல் இருக்கிறது. நீங்க பாவம் ஒரு மனுஷனை கொல்லும், பாவம் ஒரு மனுஷனை அழிக்கும், பாவம் ஒரு மனுஷனை சிதற பண்ணும், பாவம் ஒரு குடும்பத்தை சிறுமைப்படுத்திவிடும். ஆனால் இந்த காலவேளையில அருமையானவன் குடும்பத்தின் மேல் இருக்கிற அக்கிரமங்களை, உன் குடும்பத்தில் இருக்கிற பாவ சுமைகளை, அருமையானவன் தகப்பன் செய்த பாவம், உன் அருமையான உம்முடைய முப்பிதாக்கள் செய்த பாவத்தின் சுமை இந்த காலவெளியிலே பரிசுத்த ஆவியானவர் மாற்றப் போகிறார், மாற்றிக் கொண்டிருக்கிறார், மாற்றுவார். நீ விசுவாசிக்க வேண்டும். உன் தகப்பனுடைய அக்கிரமம் பிள்ளையின் மேல் இருக்கிறது, அருமையான தேவனுடைய சந்ததியின் மேலே இருக்கிறது. கர்த்தர் அவைகளை அறுத்தெறிகிறார். ஆமென். கர்த்தர் அவைகளை மாற்றுகிறார். இந்த வேளையில தேவனுடைய பிள்ளைகளை செய்திக்குள்ளே மறுபடியும் செய்தி வசனத்துக்கு நேராக போகலாம். அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். சங்கீதங்களின் புத்தகம் 81ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். இதை நான் வாக்குத்தத்தமாய் உனக்கு இந்த காலவேளையிலே கொடுக்கிறேன். வாசிக்கலாம். அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் தோளின் சுமைக்கு நான் அவனை விலக்கினேன். அவன் கைகள் கூடைக்கு நீங்கலாக்கப்பட்டது. அவன் தோளை சுமைக்கு, அது பாவ சுமையா இருந்தாலும் சரி, அது சாப சுமையா இருந்தாலும் சரி, யார் என்னை விடுதலையாக்குவார், யார் என்னை தப்புவிப்பார், யார் எனக்கு இந்த அருமையான விமோசனத்தை யார் எனக்கு தருவார்? கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அருமையான முதல் வசனமே வாக்குத்தத்தம் தான்.
இரண்டாவது வசனத்தை இன்னும் ஆழமாய் உறுதிப்படுத்துகிறார். அவன் சுமைக்கு அவனை நீங்களாக்கி விடுவேன். இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யாத்திராகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ம் 7ம் வாசிக்கலாம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து எகிப்தியர் சுமத்தின சுமையை நான் நீக்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. சத்துரு கொண்டு வந்த என்ன போராட்டமாய் அந்த போராட்டத்தின் மத்தியில இருக்கிற மகளே, சத்துரு பலமாய் போராடுகிறான். உனக்குள்ளே உன் குடும்பத்துக்குள்ளே சத்துரு வல்லமையாய் கிரியை செய்கிறான். சமாதானம் இல்லை, ஒரு கலக்கம், ஒரு போராட்டம். போக வேண்டும் என்று ஒரு உந்துதலிலே நீ ஆராதனைக்கு வந்திருக்கிறாய். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவெளியிலே உன்னை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். உன் குடும்பத்துக்குள்ளே போராடுகிற எல்லா பொல்லாத ஆவிகள், இருளின் வல்லமைகள் இப்பொழுதே வெளியே போகிறது. தேவனுடைய மகா பெரிய வெளிச்சம் உன் வீட்டுக்குள்ளே விளக்கை போல எரியும். Glory to God. தேவனுடைய வல்லமை விளக்கை போல எரியும். சந்தா ராகா பாபா பாபா. மறுபடியும் செய்தி வசனத்தை வாசிக்கலாம். அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். அபிஷேகம் நுகங்களை முறிக்க பண்ணும். உன் தோளை இருக்கிற அருமையான நுகங்களும் சுமைகளும், உன் இருதயத்திலே இருக்கிற சுமைகளும் அபிஷேகம் முறிக்க பண்ணும். நான் உங்களை ஆவியானவரை குறித்ததான ஒரு தெளிவான அறிவு உங்களுக்குள்ளே வேண்டும். வேதத்தில் இருந்துதான் நீங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நுகத்தை முறிக்கிறவர், இந்த பாரத்தை லகுவாக்குற ஆவியானவர், இந்த நுகத்தை நம்மை விட்டு மாற்றுகிற ஆவியானவர், அவரை பற்றி நீங்கள் வேதத்தின் அடிப்படையில் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அருமையான, அவருக்கு மேலான சுப்பீரியர் ஒருவரும் இல்லை. சபை இருக்கிறது, இல்லை என்று நான் சொல்லவில்லை, அது அவருடைய சரீரமாய் இருக்கிறது. ஊழியக்காரன் இருக்கிறான், அவனுடைய வேலைக்காரன். அருமையான சபையிலே வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது, மேன்மையானதுதான். ஆனால் ஆவியானவருக்கு அசைவாடுகிற அந்த ஆவியானவருக்கு எதுவுமே நிகரானதல்ல. ஏனென்றால் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குள்ளே ஆவியானவர் போகிறார். எலும்புகள், அருமையான பல ஆயிரமான எலும்புகள் தீந்து போய் காய்ந்து போய் அருமையான நாற்றமடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குள்ளே ஆவியானவர் போய் என்ன செய்கிறார் என்றால், எலும்புகளுக்குள்ளே நரம்புகளை உண்டு பண்ணுகிறார், எலும்புகளுக்குள்ளே சதைகளை உண்டு பண்ணுகிறார், எலும்புகளுக்குள்ளே இரத்த நாணங்களை உண்டு பண்ணுகிறார், எலும்புகளுக்குள்ளே ஜீவனை உண்டு பண்ணுகிறார். எலும்புகள் மகா சேனையா எழும்பி நின்றது. ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தவர், சமுத்திரத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த அந்த ஆவியானவர், ஐயா, பெருமழையின் சத்தம் கேட்கப்படும் ஊழியத்தில், பெருமழையின் சத்தம் சபையிலே கேட்கப்படும், தேசத்திலே கேட்கப்படும், ஊழியங்களிலே கேட்கப்படும். என் இருதயம் விசிட்டிங்லாம் போனா கூட வரும்போது ரொம்ப சோர்ந்து வருவேன். என்னடா இவங்க ஜனங்க எப்படி இருக்கிறாங்களே, பிள்ளையே, ஆவியானவரை நீங்கள் அறிந்து கொண்டால், தெளிவாக புரிந்து கொண்டால், முதலாவது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சேவை ஒன்று இருக்கிறது. அது ஆவியானுடைய நிறைவு. ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானஸ்தானம் பெற்றீங்க, சபை ஆராதனைக்கு வர்றீங்க, கர்த்தருடைய ஊழியத்துக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள். நான் இல்லை என்று சொல்லவில்லை, தாராளமாக கொடுக்கிறீர்கள், மனமோர்ந்து கொடுக்கிறீர்கள்.
ஆண்டவரை நேசித்து நீங்கள் கொடுக்கிறீர்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உங்களுடைய உள்ளான பகுதிகளில, உங்கள் உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்கள் உள்ளான விசுவாச ஜீவியத்துல நீங்கள் ஆண்டவர் மேலே வைத்த அன்பு பெரியதுதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உங்களிடத்திலே காணப்படுகிற ஒரு குறையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆவியானவருடைய நிறைவிலே ஜீவிக்கும்படியான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையை காட்டிலும் மேன்மையானது, மகிமையானது, விசேஷமானது. ஆமென். உனக்குள்ளே ஆவியானவர் நிரந்தரமாய் தங்க விரும்புகிறார். உனக்குள்ளே ஆவியானவர் நிரந்தரமாய் அசைவாட விரும்புகிறார். உனக்குள்ளே ஆவியானவர் உன்னை ஆட்கொள்ள விரும்புகிறார். என்ன உன் ஆவிக்குரிய வாழ்க்கையின் பிரச்சனை என்ன தெரியுமா? மாம்சமும் மனசும் அருமையான விரும்புகிறதை 75% செய்கிறாய். அருமையான பிசாசின் சத்தத்துக்கு அப்பப்போ செவி கொடுக்கிறாய். மனுஷனுடைய சத்தத்துக்கு அப்பப்போ செவி கொடுக்கிறாய். அப்பொழுதெல்லாம் உனக்குள்ளே நிறைவாய் இருக்க வேண்டிய ஆவியானவர் துக்கப்படுகிறார். உனக்குள்ளே இருக்க வேண்டிய ஆவியானவர் வேதனைப்படுகிறார். என்ன ஆச்சரியம் என்னவென்றால், அவர் உன்னை விட்டு போகவில்லை. ஆமென். உன் ஃப்ரெண்டுன்னா உன்னை விட்டு போயிருப்பான், உன் மனைவி உன்னை டைவர்ஸ் பண்ணிருப்பான், உன் புருஷன் உன்னை விட்டுருப்பான். ஆனா என்ன ஆச்சரியம், ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். ஆமென். அதுதான் ரொம்ப ஆச்சரியம். இந்த மாம்சத்திலே நடத்து கட்ட சொப்பனங்கள் எல்லாம் வருது. காலையில் எழுதி உன் மனைவி விட்டு உன் சொப்பனத்தை சொல்லு, அன்னையோடு உன் குடும்ப வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். நீ சன்னியாசியா தான் போகணும். சரி, நீ கண்ட சொப்பனத்தை அவட்ட சொல்லு. ஒருத்தர் சொல்றான், நாங்க சண்டையே போட மாட்டாங்க. நாங்க சண்டே போட்டது இல்லையா? சண்டே போட்டது இல்லையா? சண்டை போட வைக்கட்டுமா? நாங்க சண்டே போட மாட்டோம். நீ சொல்லி பாரு உன் மனைவிட்ட போய், அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்குன்னு பாரு, அன்னைக்கு உன் வீட்டுல என்ன நடக்குன்னு பாரு. வார் நடக்கும், பெரிய உச்சம் நடக்கும். அதே இங்க அப்படியே ஆப்போசிட்டா பாரு, அந்த பையன் வந்து அவ்வளவு அழகா இருக்கிறான், உன் மனைவிட்ட சொல்லு. தேவனுடைய பிள்ளைய இந்த காலவேளை ஆராதனையில ஆவியானவரை நீ துக்கப்படுத்தியும் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆவியானவர் எல்லாம் செய்யறதெல்லாம் மனசும் மாம்சம் விரும்புறதுதான். காலையில இருந்து எல்லாம் மனசும் மாம்சமும். சித்தி சொல்லு, சித்தி சித்தி, பெரியம்மா சொல்லு பெரியம்மா. அது ஞாயிற்றுக்கிழமை காலையில என் பையனுக்கு மொட்டை போடுறேன், 10 மணிக்கு போடுறேன், அப்படியே நீ வந்துட்டு போயிரு. வந்துடுறேன். சபைக்கு போகட்டும், அது 11 மணிக்கு போய்க்கலாம். ஆவியானவரை நீ மொட்டை போட கூட்டு போயிருக்கிற. எந்த ஊர்லயுமே நான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பார்த்துலங்க. போன வாரம் அங்க போயிருக்கும் போது பெரிய பேனர்ல 3 மொட்டை இருக்குது, 1000 பேர் கல்யாணம் மொட்டை காது குத்துறது எந்த ஊர்லயுமே நான் பார்த்தது இல்லைங்க. இந்த ஊர்ல தான் இருக்கு. அத கல்யாண மண்டபம் எடுத்து பண்றாங்க. ஆவியானவன் கூட வந்திருப்பாரா? யோசிச்சு பாரு. நீ ஆனா கூட்டிட்டு போக ட்ரை பண்ற. உன் ஃபங்க்ஷன் எல்லாம் ஆவியானவர் இருக்கிறாரா? அமைச்சர் வந்தானே, எம்எல்ஏ வந்தானே, ஆவியானவர் வந்தாராயா? வந்தாலும் வராட்டாலும் ஆவியான் வந்து காசா கொடுக்க போறாரு. இவங்கெல்லாம் வந்தா கவர் கொடுப்பாங்க. நாங்க அப்படியே நீ அங்க போய் சொன்னாலும் பரவாயில்ல. இப்படி ஒருத்தர் பிரசங்க பண்ணார், ஆவியானவர் வருகிறார் ஐயா. இல்லையா? ஆவியானவர் வருகிறாரா? ஆவியானவர் வருகிறாரையா? ஒரு சில முக்கியமானவங்களை கூப்பிடணும். முக்கியமானவர் ஆவியானவர் தாயா, வேற யாரும் உனக்கு முக்கியமானவங்களா இருக்க கூடாது. முக்கியமானவங்களா கூப்பிடுங்க. நான் சொல்றது உனக்கு கஷ்டமா இருக்கும். ஆவியானவர் மாத்திரம் உன்னை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு, உன் பிள்ளைய விட்டு விலகினா அவனும் அவன் பிள்ளையும் பட்டயத்துல செத்து போனாங்க. அருமையான இந்த ஒருத்தன் தூக்குல செத்து போனான். அருமையான அவன் குடும்பங்கள் சாபம் வரும், ஆகார குறைவு உண்டாகும். அருமையானதே ஆண்டவரை ஆவியானவரை விட்டு போனான்.
வீடுக்கு கல்லு போடும்போது யாரையா கூப்பிடணும்? வீட்டுக்கு வீடு அசிபாரத்துக்கு போது யாரையா கூப்பிட்டு ஜெபம் பண்ணணும்? பாஷை கூப்பிடணும். நீ அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாது, அந்த வீட்டுல தங்க முடியாது, அங்க பேய் உள்ள வந்துடும். ஆமா, மூய் போறதுக்குள்ள பேய் உள்ள இருக்கும். ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணையா எல்லாத்துலயும். எல்லாத்துக்கும் ஆவியானவரை உயர்த்தணும். சரி, நான் காரியத்துக்கு வர்ற, ரொம்ப பேசினா நீங்க என்ன கல்ல கூட தூக்கி எறிவீங்க. நான் ரொம்ப போல, ஆனா ஆவியானவருக்குள்ள உங்களை கொண்டு போக விரும்புறேன். நீங்க இப்ப இருக்கிற கட்டடமோ வீடோ அதோ இதோ எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. ஒரு வயிற்று வலி வந்துட்டுனா வயிற்று வலியில வீட பார்க்க முடியுமா? வீடு கொஞ்சம் பாத்துக்கிடுங்க, பெட்ரூமை கொஞ்சம் பாத்துங்க. துடிக்கிறான். ஒரு சின்ன வியாதி வந்தா ஒண்ணும் உனக்கிட்ட இன்பமாய் தோன்றுகிற ஒன்றை நீ அனுபவிக்கவோ பார்க்கவோ ரசிக்கவோ முடியாது. ஆமென். அனுபவிக்க முடியுமா? ரசிக்க முடியுமா? இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானவர் யார் என்றால், உனக்கு அவர் கொடுக்கும்படியாய் யோவேலின் மூலமாய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர். வாசிக்கலாம் வசனத்தை. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும். பழைய ஏற்பாட்டின் ஊழியக்காரனாகிய யோவேல் புதிய ஏற்பாட்டிலே அருமையான சபை கட்டபடியாய் நிற்கிற இயேசுவானவர் கட்டுகிற சபைக்கு அவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறான். அந்த சபை எப்படிப்பட்ட சபை என்றால், பரிசுத்த ஆவியானவர் அந்த சபைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலருடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17-21 வரையில் வாசிக்கலாம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களை காட்டுவேன். 2 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21-22 வாசிக்கலாம். முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்திரித்து அப்படின்னா வாக்குத்தத்தத்தை நீங்க பெற்றீர்களா? வாக்குத்தத்தத்தை நீங்கள் அனுபவித்தீர்களா? வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொந்தமாயிட்டா? இல்ல பாஸ்டர், அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு கிடைக்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆராதனையின் முடிவிலே கர்த்தரை துதித்து பார். இப்ப இந்த ஆராதனையிலே கர்த்தர் பரிசுத்த ஆவியினாலே உன்னை முத்திரையாய் முத்திரிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். இது ஆவிக்குரிய சபை. நோக்கம் என்ன? ஆவியானவரோடு கூட இணைந்த சபை. ஒரு பேர் கிறிஸ்துவ சபையோடு கூட நான் கடந்த நாளில் நான் நினைச்சேன், இந்த ஆவியானவர் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளலையே. நம்மள மாதிரி சத்தம் போட்டு அந்நிய பாஷையை பேசுறாங்க பேர் கிறிஸ்துவ சபைகள்ல. அப்ப ஆண்டவர் சொன்னார், அப்படிப்பட்ட சபைகளோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கிறவன் செத்து போன பிணத்தோடு கூட படுத்திருக்கிறவன் சமானம். ஆமென். ஆமென். பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சபையோடு கூட ஒருவன் ஐக்கியம் வைத்திருப்பானால், மெம்பர்ஷிப் வைத்திருப்பானால், அவன் செத்து போன பணத்தோடு கூட படுத்திருக்கிறவனுக்கு ஒப்பாவான். ஆமென். நான் சொல்றது கஷ்டமா இருக்கும். ஆண்டவர் சொல்றத நான் உங்களுக்கு சொல்றேன். பாடலாம் இருக்கும். நிறைய சபைகளிலே இயேசு இல்லை, பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதான் வெளியே நின்று கதவை தட்டுறாரு. இயேசுநாதரே அவன் ஏற்றுக்கொள்ளல, அப்புறம் எங்க பரிசுத்த ஆவியை அவன் ஏற்றுக்கொள்ளும்? வெளியே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டால் நான் உள்ளே பிரவேசிப்பேன். சின்ன கூட்டம் தாயா, ஆனா ஆவிக்குரிய கூட்டையா. ஆமென். ஹல்லேலூயா. சபையா, ஆவியில நிறைந்து கர்த்தரை ஆராதிக்கிற சபையா.
சின்ன சபையா? ஆவியானவர் அசைவாடுகிற சபை ஐயா. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் பார்த்திருக்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அவர்களுக்கு கிடைக்கவில்லை. வாக்குத்தத்தத்தை அவர்கள் பார்க்கவில்லை. வாக்குத்தத்தத்தை அவர்கள் அனுபவிக்கவில்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கோ அந்த வாக்குத்தத்தம் யோவேலினால் உரைக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எங்களுக்குள்ள இறங்கி இருக்கிறது. அருமையான பரிசுத்த ஆவியானவர் நுகங்களையும் கட்டுகளையும் அறுக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகளை எல்லாம் அழிக்கிறவர். ஆமென். உங்களை ஆவிக்குரியவனாய் மாற்றும்படியாய் அவர் அக்கினியாய் உனக்குள்ள இறங்கி இருக்கிறார். Holy Spirit. இரண்டாவதாக ஆவியானவரை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். ஆவியானவரை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். சத்தியத்தை பேசுகிறவர் ஆவியானவர். ஆமென். அல்லேலூயா. அதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. ஆவியானுடைய ஒரு கேரக்டர் என்னன்னா, உனக்குள்ளே ஆவியானவர் இறங்கினால் அட்ஜஸ்ட்மெண்டோ அல்லது இணங்கி போகிறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. ஆமென். நீங்க வாசிக்கலாம். கலாத்தியருக்குள்ள யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16, 17 வாசிக்கலாம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியானவர். அவரை வேதம் என்ன அறிமுகப்படுத்துகிறது? ஆவியானவர் மாத்திரம் அறிமுகப்படுத்தவில்லை, சத்தியத்தை பிரசங்கிக்கிறவர். சத்தியத்தை குறித்து பிரசங்கிக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. நீங்க கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 8, 9 வாசிக்கலாம். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருப்பான். நீங்க கடைசி நாளும் நிறைய டாக்டரின்ஸ் நீங்க அதான் அங்கங்கே போகாதீங்கன்னு சொல்ற. நைட் பிரேயருக்கு போறாங்களாம். ஒன்னும் உனக்கு எழுப்புதெல்லாம் வராது. அங்க உபாச கூட்டம், இங்க அங்கெல்லாம் நீங்க அப்படி இப்படி போனீங்கன்னா உங்க முடிவு மகிமையா இருக்காது. ஆவியானவற்ற உட்கார்ந்து நீ இருக்கிற வீட்டுல உட்கார்ந்து உபவாசம் பண்ணி ஆண்டவரை நோக்கி பாருங்க. அக்கினி இறங்குதா? தேவன் பேசலைன்னா நீங்க போங்க. உங்களோடு கூட ஆவியானவர் இடைப்பட்டுனா போங்க. ஒன்னும் உலகத்துல ஒரு மனுஷனும் பெரிய மனுஷன் கிடையாது. 45 வருஷமா ஊழியம் செய்ற பெரிய ஆட்கள் எல்லாம் கடைசி பின்மாற்றத்தில் போயிட்டாங்க. கோடி கோடி பணம் சம்பாதிச்சான், பெரிய பெரிய கோபுரத்தை கட்டினா, கடைசி பார்த்தா எல்லாம் பின்மாற்றத்தில் போயிட்டாங்க. ஒன்னு 2 பேர் கூட இவங்க ஜெயமா ஊழியத்தை முடிச்சாங்கன்னு சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா பணம் கோடி கோடியா சம்பாதிச்சான். காலேஜ் கட்டினா, ஸ்கூல் கட்டினா, ஆஸ்பத்திரியை கட்டினா, எல்லாம் கட்டினா, அவனை கட்ட மறந்துட்டான். பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அப்படி ஆயிட்டாங்க. இவங்க கண்ணுக்கு எல்லாம் பெரிய பெரிய ஆட்களா தெரியுறாங்க. உனக்கு பெரிய ஆள் யார் தெரியணும் தெரியுமா? இந்த வசனம் தான் உனக்கு பரிசா தெரியும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எந்த மனுஷனுக்கு பின்னாடியும் போயிடாதீங்க. எந்த கூட்டத்துக்கு பின்னாடியும் போயிடாதீங்க. அவன் கூப்பிட்டான் இவன் கூப்பிட்டான் போயிடாதீங்க. அப்படியே நீங்க போகணும்னா என்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க. பாச்சு தெரியாம போனீங்கன்னா சாபம் வரும். உனக்கு சாபம் வரியா? நீ உன் பரிசங்க ஒண்ணும் கிரிய செய்யாது. நீ கேட்காம போனா வாங்க கூட்டத்தை 4 பேரை வச்சு நீ பரிசங்கம் பண்ணா அவன் எப்படி நீ சொல்றத கேட்பான்? நீ தான் கேட்காம போறிய, அவன் எப்படி நீ சொல்றத கேட்பான்? கேட்க மாட்டாயா? கேட்கவே மாட்டான். தலையில நீ ஜெபம் பண்ணாலும் ஒண்ணு நடக்காது. இந்த காலவேளை ஆராதனையிலே சத்தியத்தை யாருடைய கூடாரத்திலே தங்குவான், யாருடைய பரிசுத்த பர்வத்திலே வாசம் பண்ணுவான். மனதார சத்தியத்தை பிரசங்கிக்கிறவன் தானே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. தேவ தூதன் சபிக்கப்பட்டவன் சொல்றார் பவுல். ஏஞ்சல்ஸ் அண்ணா தொடர்ல மீட்டிங் வச்சிருந்தா இங்க யாரா உட்கார்ந்து இருப்பீங்களா? அவன் இன்னும் ஒரு ஊழியக்காரனா தேவதூதன் சொல்லிட்டாங்க. பிரென்காம் அந்த கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டார். அவர் ஏஞ்சல் சொன்னா, கடைசி கால தூதன் சொன்னாங்க. பெரிய கூட்டம் அவருக்கு பின்னாடி போச்சு. பிரென்காம் சொல்லி அந்த ஆள் செத்து போயிட்டார். கடைசி கால தூதன் சொல்லி அவருக்கு பெரிய ஏகப்பட்ட புக் இருக்குது. அவர் சபையெல்லாம் இருக்குது, சாபிச்ச சபையெல்லாம் இருக்கு, பெரிய கூட்டம். அந்த ஆள் செத்து போயிட்டான். இப்ப அவனை தெய்வமா வச்சுக்கிறான், கடைசி கால தூதன் வச்சுக்கிறான்.
இனி ஒருத்தர் வரமாட்டாங்க. நீங்க பைபிளை ஒழுங்கா வாசிங்க, சபை ஆராதனைக்கு ஒழுங்கா வாங்க, சபையில் நடக்கிற கூட்டங்களுக்கு ஒழுங்கா வாங்க. அவன் கூப்பிட்டான், இவன் கூப்பிட்டான், மூத்த விசுவாசி கூப்பிட்டான், இளைய விசுவாசி கூப்பிட்டான்னு போகாதீங்க. அப்படியே உங்களுக்கு போன் வந்தனா அந்த போனை என் போனுக்கு அப்படியே டைரக்ட் பண்ணுங்க. நீங்களும் வாங்க பாஸ்டர்னு சொல்லுங்க. நானும் அந்த கூட்டத்தில் அவன் பக்கத்துல இருந்து உட்கார்ந்து விடுறேன். நான் சொல்றது சத்தியத்தை உங்களுக்கு சொல்றேன் ஐயா, பாரத்தோடு கூட சொல்றேன். கடைசி காலம், கடைசி காலம், கடைசி காலம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற காலம், விசுவாசிகள் விசுவாசத்தை விட்டு விலகி போகிற காலம், பரிசுத்தத்தை ஜனங்கள் விரும்பாத காலம். அப்படிப்பட்ட ஒரு காலம் இது. அப்படிப்பட்ட ஒரு நேரம் இது. கலாத்தியர் சபையை பார்த்து எழுதுகிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்தை விட்டு உங்களை விலக்கினவன் யார்? எத்தனை பாடுகளும் வீணாய் பட்டீர்களோ. நேரம் போகல, பொழுது போகலன்னா பைபிள் எடுத்து படி. நேரம் போகல, பொழுது போகலன்னா ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாட்டு கேளு. அந்த பாட்டு இந்த பாட்டு எல்லாம் கேட்காத. பெர்க்மான்ஸ் பாட்டை நீ கேட்டா உனக்குள்ள ஜீவன் உண்டாகும். ஆமென். பாட்டு அவ்வளவு மேன்மையானது. ஆமென். ஆமென். அது ஜீவனை உண்டு பண்ணும். சும்மா அந்த பாட்டு இந்த பாட்டு எல்லாம் கேட்காத. ஆவிய உயிர்ப்பிக்கிற பாட்டை மட்டும் கேளு. அதுக்கு நேரம் போகலையா? சபைக்காக ஜெபம், ஆத்துமாக்காக ஜெபம், தேசத்துக்காக ஜெபம். 12 லட்சம் பேர் இருக்கிறாங்க சாகிறதுக்குள்ள. ஆண்டவரே, ஒரு கூட்ட ஜனம் உம்முடைய பக்கமாய் திருப்ப என்னை ஒரு ஆயுதமா எடுத்து உபயோகப்படுத்தும் ஐயா. என்னை ஒரு ஆயுதமா எடுத்து உபயோகப்படுத்தும். என் குடும்பத்தை ஒரு ஆயுதமா எடுத்து உபயோகப்படுத்தும். என் பிள்ளைகளை ஒரு ஆயுதமா எடுத்து உபயோகப்படுத்தும் ஐயா. லக்கா சந்தா ராகா பாபா 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 பா. ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் சத்தியத்தை அவன் பேசுவான். சத்தியத்தை பேசினாதான் இயேசுநாதர் சிலுவையில் அடிச்சாங்க. அவர் மட்டும் அந்த இஸ்ரவேல் தேசத்துல பயப்படாதே, சோர்ந்து போகாதே, கலங்காதேன்னு சொன்னா இயேசுநாதர் இஸ்ரவேல்ல ராஜாவா மாத்திருப்பாங்க. அவரு சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, இப்படி பிரசங்கம் பண்ணார். அடியா அவனை சிலுவையில. அவன் தலையடையாங்கிறான், எண்ணெய் கொப்பரையில தூக்கி போடியாங்கிறான், பேதுருவ தலைகளை சிலுவையில் அடிங்கிறான், இவனை கல்லறிங்கிறான். 16 பேர் ரத்த சாட்சியாக மறிச்சாங்க. ஏன்னா சத்தியத்தை பேசினதுனால. நல்லா புரிஞ்சுங்க. சத்தியத்தை மட்டும் பேசலன்னு வச்சீங்க, இயேசுநாதர் கட்டின ஆலயம் இஸ்ரவேல் அரமனையில் கட்டியிருப்பார். அவர் உலகம் முழுதும் கட்டியிருப்பார். கட்டின ஆலயம் நீங்க பாத்தீங்கன்னா கட்டிக்கிறாங்க. சின்ன ஆலயம் இஸ்ரவேல். சத்தியத்தை நீங்கள் பேசுங்கள், வசனத்தை சொல்லுங்கய்யா. வேற எந்த யுக்தியையும் நீங்கள் ஆத்துமாவை சந்திக்க உபயோகப்படுத்தாதீங்க. ஆவியானவருடைய ஒரு சுவாபம் வசனம். நாங்க மதுரையில் ஊழியம் செய்த காலத்துல இந்த கருணாமூர்த்தி படத்தை கிராமமா போட்டுட்டு இருந்தோம். ஆனா ஒரு பெரிய பலன் ஒண்ணு இல்ல. ஒரு நாள் போட்டுட்டு வாரோம், நாங்க வந்த வேன் தலைகீழா கிடக்கு. எல்லாம் இப்படி கிடக்குறோம், டிரைவரும் இப்படி கிடக்குறாங்க, பெட்டி கிட்டி எல்லாம் கிடக்குது பின்னாடி. பாஸ்டர் தலைகீழா கிடக்கும்போது சொன்னாரு, இனிமேல் கருணாமூர்த்தி படமே எங்கேயும் போட மாட்டோம். ஏன்னா அது ஒரு பெரிய சக்சஸ். ஏதோ ஒருத்தர் ஏவிராஜன் வெட்டியப்பட்டாராம், அந்த ஒரு பாயிண்ட் தான் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க டிராமா போட்டீங்க பாத்தீங்கன்னா, டிராமா போடுறாங்க சிலர், பெரிய டிராமா போடுறாங்க. வசனத்தை பிரசங்கம் பண்ணுங்க, சத்தியத்தை அறிகிற சத்தியம். அது வந்து ரிசல்ட் இல்லாத போல இருக்கும், ஆனா அது கிரியை செய்யும். ஆமென். வசனம், சத்தியத்தை அறிவியுங்கள், சத்தியத்தை பிரசங்கியுங்கள். வேற எல்லா முயற்சியும் ஃபெயிலியர் ஆயிடும். எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடும். இங்க வேற எந்த முயற்சியும் பண்ணி ரஜினிகாந்த் நாளைக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூப்பிடுங்க வருவார். அவர்கிட்ட ஏதாவது மணி பேசினா அங்க வந்து உட்கார்ந்து இருப்பார்.
பாண்டிச்சேரி போலீஸ் இங்கிலீஷ் ஆமா இவன் லொட்டுக்கு எல்லாம் வந்துடும். விஜயகாந்தை கூப்பிட்டு வைங்க, அங்கே வைங்க, அவனுக்கும் ஒரு பெரிய கூட்டம் இங்க இருக்குது. ஆனா அந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மகிட்ட இருக்கிற கூட்டத்தையும் சேர்த்து அவன் கூட்டிட்டு போயிடுவான். அதுல எல்லாம் ஒண்ணு நடக்காது ஐயா. சினிமா நடிகர் ரட்சிக்கப்பட்டா என்ன, அவன் என்ன பெரிய ஆளா? அவர் போட்டுட்டே இருக்கிறாங்க, அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார், அவர் இயேசுவை பின்பற்றினார், போட்டு அவன் எலெக்ஷனுக்காக இயேசுநாதரை பின்பற்றிருப்பான். அது ஒண்ணும் பெரிய காரியம் கிடையாது. மோடி ரட்சிக்கப்பட்டுட்டார். மோடி ரட்சிக்கப்பட்டா என்ன, நரகத்துக்கு போறோம், தப்பிச்சுக்கிட்டான், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் வழி, அது ஒண்ணும் பெருசு கிடையாது. அவங்க ஐயரா இருந்து ரட்சிக்கப்பட்டாங்க. ஐயர் ரட்சிக்கப்பட்டான்னா ரட்சிக்கப்பட்டா, ஐயர்னு ஒண்ணு இந்த உலகத்துல எங்கேயுமே கேட்கல. இந்த ஒரு ஊர்ல தான் கேட்கிறோம். ஆஸ்திரேலியால ஐயர் இருக்கிறாரா? ஆப்பிரிக்கால ஐயர் இருக்கிறாரா? அமெரிக்கால ஐயர் இருக்கிறாரா? லண்டன்ல அமெரிக்கா இருக்காரா? அங்க எல்லாம் அந்தந்த நாட்டில் உள்ளவங்க அந்தந்த நாட்டு பிரச்சனையா இருக்கிறான். யாரு எவ்வளவு மேன்மையான மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டா ஒன்னும் பெரிய காரியம் அல்ல. நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதான் பெரிய காரியம். ஆமா, நீங்க ஏற்றுக்கொண்டதாயா பெரிய காரியம். ஆகவே இந்த கால வேளையில சத்தியத்தை பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஸ்ட்ராங்கா பேசணும், பயப்படக்கூடாது. அவன் கட்சியை எருசலேமில் அகபு திருக்கதன்னு சொன்னான். இந்த கட்சியை திருக்கிறவன் எருசலேமில் அவனை இழுத்து கொண்டு போவார்கள். அவன் எல்லாம் அழுறாங்க, பவுல பார்த்து அழுறான், ஐயோ நீ போக வேண்டாயோ அழுறாங்க. அவன் சொல்றான், இயேசுவுக்காக நான் சாவும். வாசிக்கலாம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? அவன் ஏன் இருதயத்தை உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய கிறிஸ்துவை இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றார். சத்தியத்தை பிரசங்கம் பண்ணனால்தான் அவன் சொல்றான், கடைசியா சொல்றான், என்னை கொல்ல போறாங்க, வெட்ட போறாங்க, நான் பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன், என் ஓட்டத்தை நான் முடிக்கிறேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது ஆவியானவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். மூன்றாவது பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும், நான் போகாது இருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாவத்தை பிரசங்கம் பண்ண எப்ப நீங்க உன்னை புரிஞ்சுங்க, நான் ஃபிட்னு நினைக்கவே செய்யாதீங்க, நான் அன்ஃபிட், ஆண்டவர் என்ன ஃபிட்டா வச்சுக்கிறாரு. நீ எவ்வளவு வருஷம் நீ விசுவாசத்துல இருந்தாலும், ஆண்டவரே நான் ஏதாவது தப்பு பண்ணா என்ன மன்னியப்பா, என் குறைய மன்னிப்பா, நான் பேசுனது மன்னிப்பா, நான் பார்த்தது மன்னிப்பா, நான் செய்தது மன்னிப்பா, என்ன மன்னியும் சொல்லுகிற அந்த ஒரு இருதயம் இருந்தா நீங்க உங்க ஓட்டம் ஜெயமா இருக்கும். அவர் பேசுவார், ஏமா நீ பேசுனது சரியில்லைம்மா, நீ சொன்னது சரியில்லைம்மா, நீ செய்தது சரியில்லைம்மா, ஆண்டவரே என்ன மன்னி, என்ன மன்னி ஆண்டவரே, நான் செய்தது பெரிய தப்பு ஆண்டவரே. அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்கணும். பிசாசு சொல்லுவான், என்ன பெரிய தப்பு செய்த, பெரிய பாவம் நீ என்ன செய்த, சின்னது தானே. அந்த விசுவாசியை பாத்தியா, அவனை பாத்தியா, இவனை பாத்தியா, அந்த குடும்பத்தை பாத்தியா, இந்த குடும்பத்தை பாத்தியா, இப்படி பேசுவான். நீ யாரையும் பார்க்காத, இயேசுவை மாத்திரம் பாரு. நீ யாரையும் பார்க்காத, வசனத்தை மாத்திரம் பாரு. யாரையும் பார்க்காத, பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமா இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓட கடவும். முன்னாடி இருக்கிறது இயேசு கிறிஸ்து மாத்திரம். சில சமயம் சில விசுவாசிங்க தவறா டைரக்ட் பண்ணிடுறாங்க. புதிய விசுவாசிகள் நம்ம எல்லாம் பார்க்க முடியாது, எல்லாம் கவனிக்க முடியாது, களைகளை விதைச்சிடறாங்க, கசப்புகளை விதைச்சிருவாங்க, விதைகளை விதைச்சிருவாங்க. நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். இயேசுவை மாத்திரம் பார்த்து நீங்கள் ஓடி
உங்கள் ஓட்டம் ஜெயமா இருக்க வேண்டும். ஆமென். உங்கள் ஓட்டத்தின் முடிவிலே அருமையான தேவ தூதர்கள் வந்து உங்களை அழைத்து கொண்டு போக வேண்டும். ஆமென். தேவ தூதர்கள் வர வேண்டும். ஆமென். பரலோகம் இறங்கி வர வேண்டும். ஆமென். மோசேயுடைய சரீரத்தை அவரே தன் மகிமையான கரத்திலே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, அவனை அடக்கம் பண்ணின இடம் இந்நாள் வரையில யாருக்கும் தெரியாது. யாருக்கும் மோசேயினுடைய பாடி தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? அவன் எந்த இடத்துல அடக்கம் பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆகவே இந்த நாளின் கால வேளையில பாவத்தை குறித்து பேசுகிற ஒரு பரிசுத்த ஆவியா, அது நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. கண்டிச்சு பிரசங்கம் பண்றது விரும்ப மாட்டாங்க. நான் ரெண்டும் செய்வேன். உங்களை ஆறுதலும் படுத்துவேன், கண்டிக்கவும் செய்வேன். அதான் ஒரு தாய் தகப்பன் தன் பிள்ளை சும்மாவும் திட்டிகிட்டே இருக்க காலையில கம்போச்சா அவன் வெறுத்து போயிடுவான். நேசிக்கவும் செய்யணும், விரட்டவும் செய்யணும். இதுதான் தாய் தகப்பனுடைய, அதுதான் பாஸ்டும். அதான் பாஸ்டர் ஒரு தாய் போல தகப்பனை போல கண்டிச்சு பேசுவாரு. பாஸ்டர் இப்படி பேசிட்டாரு, பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, உங்களை நேசிக்கிறதுனால சொல்றாரு, அது சரியில்லை அது சொல்றாரு. ஆமென். அது தவறு என்று சொல்றாரு. நம்ம ஆளுங்க எப்பவுமே அதை கேட்க மாட்டாங்க. தப்பையும் சரி சரின்னு சொல்லிட்டு இருந்தா கடிக்கிட்டே இருப்பாங்க. ஃபார்முலா வந்து நீங்க +1 டீச்சரா இருக்குன்னா 1+1 2 தான் வரும். ஆனா நம்ம ஆளுங்க 4 வரும்னு சொன்னாலும் நம்புற ஆளுங்க இருக்கிறாங்க. 1+1 2 தானே சார்? இல்ல 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 4. அதுக்கு மார்க் போடுற டீச்சர் இருக்கிறாங்க. புது மேக்ஸ்ல 4 வந்திருக்குதுங்கிறாங்க. புது பாடத்திட்டத்துல இப்ப 4 வருதான். அவன் கொடுக்குற எக்ஸ்பிளைன் ஏன் அதை சொல்றேன்னா, நீங்களும் அதை போல எக்ஸ்பிளைன் கொடுக்குறீங்க. அது இப்படி இல்ல, அது அப்படி இல்ல, அது இப்படி இல்ல, அது அப்படி இல்ல, அது அப்படி இப்படின்னு ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குறீங்க. அது புது ஃபார்முலா. ஏசுநாதத்துல எந்த புது ஃபார்முலாவும் கிடையாது. ஆமென். ஹalleluya. இந்த பைபிள் 2000 வருஷமாய் பதிவு பண்ணப்பட்ட பைபிள். இன்னும் 2000 வருஷம் இருந்தா இதே தான் பைபிள். ஆமென். ஹalleluya. ஆமென். ஆமென். இதே பிரசங்கம் தான். நான் இல்லாட்டாலும் இன்னொருத்தன் வந்தா கூட இதை தான் பிரசங்கம் பண்ண முடியும். வேற ஏதாவது பிரசங்கம் பண்ணனா அவன் சபிக்கப்பட்டு போவானா. ஹalleluya. ஆமென். மூன்றாவது அருமையான ஆவியானவரை பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். Praise the Lord. பாஷை பேச ஆவியானவர் அந்நிய பாஷை. ஒருத்தன் கேட்கிறான், தமிழ் தெரியாதான்னு கேட்கிறான். ஏசுநாதர் தமிழ் தெரியும், அப்பயே நீங்க இன்னொரு பாஷை பேசுறீங்க? வாசிங்க, வசனத்தை வாசிங்க, வசனத்தை நீங்க வாசிங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 கொரிந்தியர் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். ஆவியானவர் ஊமை அல்லையா? ஆவியானவர் ஊமை அல்ல. ஆவியானவருக்கு ஒரு பாஷை உண்டு. அதுதான் பரலோக பாஷை. அதுதான் தேவனுடைய பாஷை. அதுதான் தேவனுக்குரிய பாஷை. ஆமென். தமிழுக்கு தமிழ் மொழியை நீங்கள் தமிழ்நாட்டிலே பிறந்ததுனால நீங்கள் ஊமை அல்ல. நீங்கள் தமிழ் மொழியை கற்றிருக்கிறீர்கள், தமிழ் மொழியை பேசுகிறீர்கள். அருமையான ஆந்திராவிலே பிறந்தவர்கள் தெலுங்கு பேசுகிறார்கள். மலையாளத்திலே பிறந்தவர்கள், இப்ப நான் வந்து தமிழ்நாட்டில் பிறந்தவன் சொல்லிட்டு இருந்தா என்ன இருக்கும்? ஊமை நினைச்சிருவான். என்ன, எனக்கு ஒரு பாஷை இருக்குது. ஆவியானவர் ஊமை அல்ல, அவர் பேசுகிறவர். அவர் உனக்குள்ளே வந்தபடினாலே உனக்குள்ளே இருந்து பரலோக பாஷையை பேசுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். இத கூட உனக்கு புரிய முடியல. உன் தியாலஜிக்கல் 5 வருஷம் நீ படிச்ச தியாலஜிக்கலையும் 7 வருஷம் படிச்ச தியாலஜிக்கலையும் இத ஒன்னால புரிய முடியலையே. நீ என்ன போய் சமுதாயத்துல பிரசங்கம் பண்ண போற? ரெவரண்ட் டாக்டருக்கெல்லாம் புரியல. நம்மள மாதிரி சாதாரண ஆளுக்கு இதை புரிய வச்சுக்கிறாரியா? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 2 கொரிந்தியர் புத்தகம் 14:22 வாசிங்க. அந்நிய பாஷை பேசுவதற்கு, அந்நிய பாஷை பேச தடை பண்ண இருக்க 39. இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்க. அந்நிய பாஷை பேச நீங்க பேசலையா? ஆவியானவர் பேசுறாரு, நீங்க பேசுறீங்க, அவர் உள்ள இருக்கிறார். நீங்க என்ன பண்ண? நீங்க பேசினா தமிழ் தான் பேசுறீங்க. உங்க பாஷை தமிழ் தான்.
ஆனா ஆவியானவர் பாஷை பரலோக பாஷையும் உண்டு, தமிழ் பாஷையும் உண்டு. ஆமென். புரியுதா? ஹalleluya. அவருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஆல் லாங்குவேஜ் தெரியும். ஆமென். உலகத்தில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ் தெரியும். நீக்ரோ லாங்குவேஜ் தெரியும், ஜப்பான் லாங்குவேஜ் தெரியும், ரஷ்யா லாங்குவேஜ் தெரியும். அருமையான எந்த நாட்டுல போனாலும் அவருக்கு எல்லா லாங்குவேஜ் தெரியும். ஆனா அடிஷனலா ஒரு லாங்குவேஜ் தெரியும், அதான் பரலோக லாங்குவேஜ். ஹalleluya. ஹalleluya. நான் புரியுதா உங்களுக்கு சொல்றது? ஆனா நமக்கு பரலோக லாங்குவேஜும் தமிழும் தான் தெரியும். அவங்க போய் வெள்ளைக்காரன் ஹலோ ஹவாரிங்கிறான், அவன் பேசுற இங்கிலீஷ் எனக்கு ஒண்ணுமே புரியல, நானும் புரிஞ்சது மாதிரி அவன்கிட்ட தலையெல்லாம் ஆட்டியா ஓகே ஓகே எஸ் எஸ் இந்த இயேசு ஓகே இதெல்லாம் நான் தரவா படிச்சு வச்சிருக்கிறேன். நோவை பத்தி நான் படிக்கவே இல்லை. சில சமயம் அவன் சிரிச்சிருவான், என்னடா இவன் நோ சொல்ற இடத்துல எஸ் சொல்றானே, அப்ப புரிஞ்சுக்கிடுவான் இவன் ஒன்னும் தெரியாத ஆளுன்னு. சரி, அதுக்கும் எஸ் சொல்லிக்கிடும். அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நமக்கு 2 லாங்குவேஜ் தெரியும் ஐயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனாலே பரலோகத்திலே பேசுகிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குது. பரலோகத்தின் தேவனோடு கூட பேசுகிற பாஷை, தேவ தூதர்களோடு கூட பேசுகிற பாஷை, தேவனோடு கூட பேசுகிற ஒரு பாஷை தெரிகிறது. அருமையான இது நமக்கு கர்த்தர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த மகாபெரிய பாக்கியம். ஆமென். ஆவியானவர் பற்றி நிறைய இந்த அந்நிய பாஷை பத்தி நிறைய ஸ்டடிஸ் பண்ணிருக்கிறேன், நிறைய பேசியிருக்கிறேன், பிரசங்கம் பண்ணிக்கிறேன். தேவனோடு கூட ரகசியங்களை நாம் பேசுகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 19, 20 கூட வாசிக்கலாம். இல்ல வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசி. 2, 3. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு, அக்கினிமயமான நாவுகள். இந்த ஒரே ஒரு வொர்ஷிப் மாத்திரம் தான் வித்தியாசமா இருக்கு. உலகத்துல வேற எந்த வொர்ஷிப்லயும் இந்த மாதிரி ஒரு வொர்ஷிப் நீங்க பார்க்க முடியாது. எல்லா கோயிலுக்கு போனா அவன் முழங்கால் போட்டு நீ அங்க பிரசங்கம் பண்ண உடனே ஒருத்தன் ரொம்ப என்ன வந்து அப்படியே பாக்குறான், என் பிரசங்கத்தை கேட்டுக்கிறான், அங்க உட்கார்ந்து இப்படியே வந்து நிற்கிறான், தொப்பி இப்பயும் போட்டு. அங்க வேற எந்த ஆராதனைக்கு போனாலும் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பிரேயருக்கு ஃபர்ஸ்ட் டைம் போனேன், என்னெல்லாமோ பேசலாமோ. ஒரு மனசு சொல்லுது கேட்கணும்னு, இன்னொரு மனசு சொல்லுது நம்ம வந்தது வேற, இங்க ஒரு 2 வாரம் இருக்க போறோம், இடத்த காலி பண்ணிடுறோம், இது நமக்கு சரி வரா. ஒவ்வொரு இதுவும் உலகத்துக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. அந்த பாஸ்டர்ட்ட கேட்டேன், இன்னைக்கு ஒரு சினிமா பார்க்க வரீங்களா, எம்ஜிஆர் படம் பழைய படம். அவரு நான் வரலன்னாரு. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, டிக்கெட் நான் போடுறேன். அவர் சொன்னார் பாவம்னாரு. என்னடா இது வித்தியாசமான ஆளா இருக்குது, சினிமா பார்க்கறது பாவமா? இப்ப இந்த ஆளுங்க எதுவோ வித்தியாசமா இருக்கிறாங்க. சரி, இருக்கிறது 2-3 வாரம் இருக்கும், வேலை பார்த்தோமா இடத்த காலி பண்ணி. ஒரு பிரதர்கிட்ட கேட்டேன், நீ என்னம்மா ஒரு பாஷை பேசுறீங்க? அது பரிசுத்த ஆவியானவர் வருவார், பாஷை பேசுவார். அவன்கிட்ட இன்னொன்னு கேட்டேன், அது எனக்கு கிடைக்குமான்னு கேட்டேன். ஓ கிடைக்குமேன்னார். நான் நினைச்சேன் இந்த ஆள் பக்காவா பொய் சொல்றார், அந்த சபையில நம்மளை சேர்க்கறதுக்காக சொல்றார். நான் மனசு நினைச்சுக்கிட்டேன், சரி கிடைச்சா கிடைக்கட்டுமேனு பின்னாடி சேர்ல உட்கார்ந்து இருந்தேன். ஆண்டவருடைய வல்லமை வந்து இறங்கி நான் அவங்கள வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன வேடிக்கை பார்த்துட்டு. ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே இறங்கி அசைவாடுகிறவர். அந்த காலத்துல அந்த அனுபவம் எல்லாம் நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஐயோ, உங்க சிலரை பிடிக்க முடியாது, சேர உடைச்சவங்க எல்லாம் காணும். 3-4 சேர உடைச்ச ஆட்கள்லாம் இப்ப இங்க இல்ல. இறங்கினார், ஆனா இல்ல. சிலர் சத்தம் போட்டவங்களாம் கல்யாணம் பண்ணதோடு பொண்டாட்டி பின்னாடி போனவன் தான், இன்னும் வரல அவன். நிறைய பேர் இல்ல. இப்ப என்னன்னா அவங்கள விட்டு ஆவியானவர் போயிட்டாரு, அவங்க கூட இப்ப ஆவியானவர் இல்ல. ரொம்ப காலம் ஒரு மனுஷன் ஆண்டவர் ஆவியானவர் துக்கப்படுத்திக்கிட்டே இருந்தனா ஆவியானவர் அவனை விட்டு விலகி போய் விடுவார். ஆமென். சவுலை விட்டு விலகி போனார், யூதாசை விட்டு விலகி போனார். அருமையான இம்னே அலெக்சாந்தரை குறித்து வேதத்தில் எழுதுகிறார், விசுவாசம் கப்பலை சேதப்படுத்தினார். ஆகவே ஆவி அந்நிய பாஷை, நீங்க நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க ஒண்ணும் நினைக்காதீங்க, நீங்க ஒண்ணும் கேள்வி கேட்காதீங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அக்கினி மயமான நாவுகள், பிரிந்திருக்கிற நாவுகள் உங்களுக்கு இன்றைக்கே கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கே அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். கொஞ்சம் சத்தம் வந்தோன்னா நார்மல் ஆயிடுது. இப்படி அப்படிலாம் செய்யக்கூடாது. ஸ்தோத்திரம் தான், பாட்டு பாடக்கூடாது, ஸ்தோத்திரம் தான் பண்ணணும். உங்க நாவு அக்கினி மயமான நாவு, பிரிந்திருக்கிற நாவுகள் உங்களுக்கு உண்டா? ஆமென். அதை குறித்து ஒரு தனி ஸ்டடிஸே இருக்கு.
அடுத்தபடியாக ஆவியானவரை, என் ஆவியானுடைய பாஷையை கொஞ்சம் பேசணும்னு பேசுறேன். அடுத்தபடியாக தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தேற்றரவாளன். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை. தேற்றரவாளன், தேற்றரவாளன்னா யாரு? ஏமா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர். வருஷம் கேட்டு டயர்ட் ஆயிட்டீங்களா? பரிசுத்த ஆவியானவர். பவுல் பேசினதே ஒருத்தன் கேட்டு டயர்ட் ஆகி கீழே விழுந்துட்டான். டயர்ட் ஆயிடாதீங்க. முதலாவது தேற்றரவாளன். இப்போ எனக்கு அந்த இதை நான் கொஞ்சம் தியானம் பண்ணினேன். நம்ம பிரச்சனை இருக்கும்போது நம்ம தாய் தகப்பன் நம்மளை தேற்றுவாங்க, நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸுங்க தேற்றுவாங்க. ஆனா அதை காட்டிலும் மேன்மையான ஒருவர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். அவங்க தேற்றதான் முடியும். ஆவியானவர் என்ன செய்வார் தெரியுமா? நம்மளை தேற்றுகிறது மாத்திரம் இல்ல, நம்ம என்ன பிரச்சனையில கஷ்டப்படுகிறோமோ அந்த பிரச்சனையை மாற்றுவார். ஆஸ்பத்திரிக்கு வந்தா திராட்சை பழம் கொண்டு வருவாங்க, வந்து பார்த்து சும்மானாலும் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற ஆட்கள்லாம் கேசிட்ட பார்த்து அந்த ஊசி போட்டுதான் இந்த ஊசி போடுதான் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மெடிக்கல் ஃபீல்டு ஆட்கள் ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க. இவங்க நம்ம காது கேட்கவே சொல்லுவாங்க, கொஞ்சம் தள்ளி போய் படிக்க கூடாத சொல்லி எழுதுனதெல்லாம் நம்மள படிப்பாங்க. நம்ம கொஞ்சம் தூங்கலான்னு பார்த்தா இவங்க தூங்க விட மாட்டாங்க. ராத்திரி 2-3 நாளா தூங்க விட மாட்டாங்க. அது அந்த ஊசி போடணுமா, இந்த ஊசி போடணுமா, முன்ன 70% இருந்தா இப்ப 100% கேன்சர் பரவி இருக்கிறான். நம்ம படுத்து கிடக்குறோம், கேன்சர் 100% பரவி இருக்குதான். இது ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும், அது இங்க பண்ண முடியாதான், மெட்ராஸ்ல பண்ணணும். நம்ம காது கேட்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஒரு 10 நாள் உயிரோடு கூட இருந்தாலும் 5 நாள்ல இவங்க நம்மளை காலி பண்ணிடுவாங்க. நம்ம ஆண்டவர் எப்படின்னு கேட்டார்னா, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா நம்மளை சேர்த்தி விடுதலை ஆக்குகிறவர். ஆகவேதான் அவர் மேன்மையான தேற்றரவாளன், மகிமையான தேற்றரவாளன், ஜீவனுள்ள தேற்றரவாளன். கவலைப்படாதேன்னு சொன்னா கவலையும் மாத்திடுவாரியா, பயப்படாதேன்னு சொன்னா பயத்தை எடுத்துருவாரியா, சோர்ந்து போகாதேன்னு சொன்னா சோர்ந்து போறதை எடுத்துருவாரியா. அதுதான் தேற்றரவாளன். அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படாதேன்னு சொன்னா அவர் சொன்னா போதும். ஆமென், glory. அவர் சொன்னா பயம் போயிரையா, அவர் சொன்னா கலக்கம் போயிரையா, அவர் சொன்னா இருள் போயிரையா, அவர் சொன்னா எல்லாம் நடக்கையா. அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், கட்டுகளை உடைக்கும், சாபங்களை முறிக்கும், ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும், நன்மையை உண்டு பண்ணும், கிருபையை உண்டு பண்ணும். ஆவியானவர் உனக்குள்ளே இறங்கி அசைவாடினால் மகிமையின் தரிசனம் உண்டாகும், மகிமையை குறித்த வெளிச்சம் உண்டாகும். இயேசுவோடு கூட நடக்கிற ஒரு மேன்மையான பாக்கியத்தை ஒவ்வொரு நாளும் நீ உணர முடியும். ஆமென், அல்லேலூயா. மறுபடியும் நான் முடிக்க விரும்புகிறேன். செய்தி வசனத்தை வாசிக்கலாம். அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். நீ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குடும்பத்தின் மேல் இருக்கிற நுகம், பிள்ளைகள் மேல் இருக்கிற நுகம், நம்ம மேல இருக்கிற நுகம், வாரம் நுகம். நிறைய பேர் இருக்கிறீங்க, நீங்க அழுகிட்டே தான் வந்திருக்கிறீங்க. நீங்க அழுதுதான் ஜெபம் பண்றீங்க. நான் காலையில அங்க ஒரு சர்ச்சுக்கு போகும்போது அவங்க அழுகிட்டே இருக்கிறாங்க, தொடச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதோ பாரம், ஏதோ துக்கம், ஏதோ வேதனை. நீங்க சிரிச்சுட்டு இருக்கிறீங்க, ஆனா உள்ள உங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்கிறது, உள்ள ஒரு பாரம் இருக்கு. பிள்ளை குறித்த பாரம், அருமையான பொண்ணை குறித்த பாரம், அருமையான குடும்பத்தை குறித்த பாரம், புருஷனை குறித்த பாரம், மனைவியை குறித்த பாரம். இந்த கால வேளையில என்ன நடக்க போகிறது என்றால் ஆவியானவர் உன்னை தொடுவார். அருமையான பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படும், பெருமழையின் சத்தம் கேட்கப்படும், பெருமழையின் சத்தம் உன்னை தொடும். என்ன நடக்கும் என்றால் நுகங்கள் முறிக்கப்படும், கட்டுகள் உடைக்கப்படும், பாரங்கள் விலகும், இருள் விலகும். அப்படியே நீங்க முழங்கால் போடுங்க, அப்படியே போடுங்க. ஒருவரும் வெறுமையாய் போக போகிறதில்லை, ஒருவரும் வெறுமையாய் போக போகிறதில்லை, ஒருவரும் வெறுமையாய் போக போகிறதில்லை. ஆமென். ஆண்டவரே, நீ பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜனங்கள் மேலும் அபிஷேகம் அளவில்லாது இருப்பதாக, கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, நீச்சல் ஆழம். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் ஜனங்களுக்குள்ளே இறங்குவதா, சபைக்குள்ளே இறங்குவதா, ஆரவாரத்தின் சத்தம் கேட்கப்படும். இழந்து போன அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதை விசுவாசித்து பெற்றுக்கொள். ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே,
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்யோன்யமும் இந்த காலைவேளை ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷமாய் இருப்பதாக. காலைவேளை கூட்டங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென்.